என்னடா இது கேட்டா இல்ல சென்ட்ரல் ஜெயிலு செவ்வரா இத்த மொக்கைக்கு போட்டு வச்சிருக்காங்க. பாத்தியர் பாத்துடா பா என்ன பண்ணுவே. இந்த ஊரை காப்பாத்துறதுக்கு இப்படி நான் வளர்த்திதாங்க. என்னடா கடைன்னு இருந்தா பெரட்டா வச்சிருப்பாங்க, வெறும் மாவாவே வச்சிருக்காங்க. இது என்னடா பெரட்டா, போன வருஷம் பொங்கலுக்கு போட்டது மாதிரியே இருக்கு. முட்டை வச்சிருக்காங்களே, ஒரு ஆம்லேட் போட்டிருக்கலாம், இல்லை ஒரு ஆப்பாயில் போட்டிருக்கலாம், இல்லை ஒரு கலக்கி போட்டிருக்கலாம், ஒரு கிழக்கி போட்டிருக்கலாம். ஒருவேளை சினைக்கு வருமோ? அத்தாடி பார்த்து தாண்டா கால வைக்க. வறுமைக்கு பிறந்த வேலைல்ல, மூளைக்கு மூளை பெரட்டாவா வச்சிருக்கீங்களடா. என்னடா அது மொத்தமா வச்சிருப்பாங்கன்னு பார்த்தா ஒத்தையா வச்சிருக்காங்க. என்ன பண்றது, ஆபத்துக்கு பாவம் இல்ல, சாப்பிடுவோம். அப்பா அப்பா திருடன் வந்திருக்காம்பா. யாரு? திருடன்பா. திருடனா? ஆமா. அப்பா என்ன? அது எலிக்கு வச்சிடு. சரி அமைதியா இரு. आपका स्वागत है. உன் பேர் என்ன? பேர் என்னன்னு கேட்டேன். என் பேரு ஏழுமணிங்க. நான் மணி என்னன்னு கேட்கல, உன் பேர் என்னன்னு கேட்டேன். இல்ல, என் பேரே ஏழுமணி தாங்க. 7 மணிலாம் யாராவது பேர் வைப்பாங்களா? இல்லங்க, நான் எங்க அம்மா வீட்டுல இருக்கும்போது எங்க அப்பா சொல்லியிருக்காரு என் மயன் 9 மணிக்கு பிறப்பான்னு. எங்க அம்மா சொல்லியிருக்கு, அதனால இல்ல, என் மயன் 8 மணிக்கு டான்னு பிறந்துருவான்னு. எங்க அம்மா சும்மா இருப்பாளா, என் பேரை 6 மணிக்கு டான்னு பிறப்பான்னு சொல்லிருச்சு. இவ எல்லாத்தையும் நான் ஏமாத்தி விட்டு 7 மணிக்கு பிறந்துட்டேன். 6ம் இல்லாம 8ம் இல்லாம 9ம் இல்லாம நான் 7 மணிக்கு பிறந்தேன்னா அதுவே என் பேரு 7 மணின்னு உருவாக்கிருச்சு. இதெல்லாம் ஒரு காரணம். உடம்பு நல்லா தானே வச்சிருக்க, அப்புறம் ஏன் திருடி சாப்பிட்ற? இல்லைங்க, நைட்டு சாப்பிடாம படுத்தா தூக்கம் வராதுன்னு எங்க அம்மா சொன்னுச்சு, அதான் சாப்பிட்டு போலாம்னு வந்தேன். நல்லா வியாக்கியானம் பேசுற, இங்கே இரு வரேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு திமிர பாத்தியா? ஏய் இங்க வா. இவ பெரிய அம்பானி குறை சொல்ல வந்துட்டாரு. சாப்பிடுறதே ஓசி இட்லி, இதுல எடுத்து குடுக்குறீங்களோ? மனுஷனுக்கு மரியாதை முக்கியம் தம்பி. உன்னை நான் மனுஷனாவே நினைக்கிறடா, மானங்கட்ட பயலா நினைக்கிறேன்டா. நாளைக்கு நீ இட்லி சாப்பிட வரும்போது வீட்டுல இருந்து காசு எடுத்துக்கிட்டு வரணும், இல்லைன்னா குறவளைய கடிச்சு துப்பி விடுவேன். போடா போடா போடா. சரிங்க, விட்டு போனா பிரச்சனை பண்ணிட்டு இருக்க நீ. இல்லங்க நான் வரேங்க. ஏய் எங்க போற? முதல்ல சாப்பிட்ட பரோட்டா காசு கொடுத்துட்டு போ. ஆமா, இது பெரிய ஸ்டார் ஹோட்டலு, இதுக்கு காசு வேற கொடுப்பாளா? ஒரு பரோட்டாவுக்கு என்ன காசு கொடுக்கணும்? அது சாதாரண பரோட்டா கிடையாது, எலி சாவறதுக்காக ஸ்பெஷலா செஞ்ச பரோட்டா. என்னது, எலி சாவறதுக்காக ஸ்பெஷலா செஞ்சதா? அதே மயக்கம் வந்துச்சா? நான் பசி மயக்கம்ல நினைச்சேன். நல்லா சமாளிக்கிற, முதல்ல 5 ரூபா வச்சுட்டு போ. அதுல ஒரு சின்ன சட்ட சிக்கல். என்ன? பணம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. எவ்வளோ? 5 ரூபாயுமே கம்மியாத்தே இருக்கு. அப்போ காசே இல்லைன்னு சொல்றேன். சரி, என்ன சொல்ல போற? எப்பயும் போல உள்ள போய் பாத்திரம்லாம் கழுவி நான் வரேன். போ உள்ள போ. டேய் இவனை பாத்திரம்லாம் கழுவ சொல்லு. போயா. அட முனிக்கண்ணு, உனக்கு வந்த சத்திய சோதனையாடா? வேணும்டா உனக்கு. சாம்பாரை ஊத்திக்கடா.
இல்ல விக்கிக்கிட்டு செத்துற போற. டேய் சீக்கிரம் வாடா. அண்ணா கடை அடைச்சாச்சு. போய் 4 கிளாஸ் எடுத்துட்டு வா. இல்லைண்ணே கல்லை அணைச்சிட்டேன். சாப்பிட எதுவுமே இல்லைண்ணே. நான் வரும்போது பார்சல் பண்ணிட்டு இருந்தேன். 10 மணிக்கே கடை அடிச்சிடுவோம். மீதி இருக்கிற டிஃபன்லாம் பிளாட்ஃபார்மில் இருக்கிறவங்க கொண்டு போய் கொடுக்கறது என்னோட வழக்கம். கடை வியாபாரம் எங்கள் வயிற்றுக்கு, இது என் மனசுக்குண்ணே. ஒரு நாள் சாப்பிட என்ன செத்து போக மாட்டானுவ. போய் எடுத்துட்டு வா போ. உங்கள் ஆளுங்களாம் கூப்பிட்டுட்டு கடையை விட்டு கிளம்புங்க. முனிக்கண்ணே அவங்க வெளில போனவொடனே கேட்டை சாத்திடு. டேய் கள்ளப்பத்த விடா. ஐயோ பத்த வச்சுட்டாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. எங்க போற? அத்தாடி சாப்பாடுன்றது நமக்கு வெறும் பசி தாண்டா. அது அவங்களுக்கு நிம்மதி, நாளைக்கு வாழ முடியும் நம்பிக்கை கொடுக்கும். வெள்ளப்படா. முனிக்கண்ணே இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கேட்டை சாத்திடு. சரிப்பா. முதல்ல சாப்பாடு சாப்பிடுங்க, அப்புறம் பேசலாம். கிரேட் சார். அவருக்குள்ள இப்படி ஒரு தாட் எப்படி வந்துச்சு? சுந்தரத்துக்கு பசினாலே பிடிக்காது. ஆனால் பசிக்கு சுந்தரத்தை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
டேய் சுந்தரம், என்ன மாஸ்டர்? ஒரு பாத்திரத்தை கழுவி எடுத்துட்டு வாப்பா. என்னடா கல்ல தண்ணி காணோம்? புரியல மாஸ்டர். வெங்காயம் வெட்டினா கல்ல தண்ணி வரணும். அப்படி வரலனா நீ பெரிய மாஸ்டர் ஆயிட்டடா. வணக்கம் சார். வணக்கம். 8 புரோட்டா கழிச்சிட்டுண்டு. சரி இன்னும் 10 புரோட்டா பார்சல் செய்தது. சரி. புரோட்டா உண்டாக்கிய மாஸ்டர் ஆமா. கொஞ்சம் விழிச்சு சார். ஏப்பா சுந்தரம், ஐயா நம்ம கஸ்டமர் ஏதோ உங்ககிட்ட பேசணுமா, வந்து என்னன்னு கேளு. வணக்கம் சார். வணக்கம் மாஸ்டர். അയ്യോ മാസ്റ്റർ, என்ன இருக்கு? ഞാൻ നിങ്ങളുടെ ഒരു വലിയ ഫാനാണ്. നിങ്ങൾ പൊറോട്ട ഉണ്ടാക്കുന്ന സ്റ്റൈല് തനി മാസാണ്. ഞാൻ മെഡ്രാസിൽ എല്ലായിടത്തിലും പൊറോട്ട കളിച്ചിട്ടുണ്ട്. പക്ഷേ നിങ്ങൾ പൊറോട്ട ടേസ്റ്റ് സ്പെഷ്യലാണ്. സാറേ, അതുകൊണ്ട് എൻ്റെ ഒരു ചെറിയ സന്മാനം. ஐயோ നോ 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 നോ. வேணாம் ஐயா, சொன்ன கேளுங்க. ஐயா வேணாம். வெரி நைஸ். கரெக்டு. வாங்க. அப்புறம் பார்க்கலாம் சார். நம்ம சமைச்ச சாப்பாட்டை ஒருத்தர் சாப்பிட்டு சூப்பர்னு சொல்லும்போது அதில் கிடைக்கிற ஆனந்தம் வேற எந்த தொழிலையும் கிடைக்காது. சுந்தரா கஷ்டப்பட்டு ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சாரு. அப்பத்தே நான் போனேன். இதை கேட்கும்போது கடின உழைப்பும் விடாமுயற்சி இருந்தா எதை வேணா ஜெயிக்கலாம் தோணுது சார். நீங்க இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது சுந்தரத்துக்கு எப்போ கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லவே இல்லையே. காலேஜே போர் அடிக்குது மச்சி. ஒரே வெறுப்பாக இருக்கு, ஒரே ஆயாவாக இருக்கு. புரியல. உன்னோட ஸ்டாப் தான். ஆமாம் ஆமாம், மஞ்சள் போட்டு நிற்கிறாள் அவள் தான்டா அது. ஏஞ்சல் மாதிரி இருக்கடா. ஆமாம் மச்சான், செம்மையாக இருக்காடா. செம்மையா இருக்கல. சான்ஸே இல்லை மச்சான். மச்சான் அவன் ஏறுறதுக்கப்புறம் பஸ்ஸு பறக்கிற மாதிரி இருக்குடா. பார்த்துக்கிட்டே இருக்கலாம்ல இவளை. ஆல்ரெடி கமிட் ஆயிருப்பாளோ? அப்படிலாம் இல்லைடா, நம்ம ட்ரை பண்ணால் கூட மடிக்கிறலாம். இவன் நம்மளை நோட் பண்ணுற மாதிரியே இருக்குடா. எந்திரிக்கிறான். கொஞ்சம் நவருங்க. மா, இங்கே வந்து உட்காருங்க. இருக்கட்டும் இல்ல, பரவாயில்ல, வாங்கம்மா. இருக்கட்டும், நீ உட்காரு. நான் அடுத்த ஸ்டாப்ல இறங்க போறேன். என்ன சீன் போட்டுருக்கான்? வாங்க. என்ன பண்ணான்னு தெரியலையே, அவனும் உசார் பண்ண ட்ரை பண்ணுறானோ. நம்ம இருக்கையில் விட்டுருவோமா? மச்சான் அவ்வளோதான்டா பார்க்குறான். டிக்கெட் வாங்காதவங்க கேட்டு வாங்க. எனக்கு 50 பைசா தரணும். அட இருமா தரேன். டிக்கெட் வாங்கியாச்சா? வாங்கியாச்சு. முன்னாடி போ, தள்ளி நில்லு. எனக்கு ஒரு 50 காசு பாக்கி இருக்குங்க. காலையிலேருந்து சில்லற தொல்லை தாங்க முடியலப்பா. பேசாம வேலையை விட்டு போயிடலாம் போல இருக்கு. இந்த ₹1 அந்த பிள்ளைகிட்ட 50 காசு கொடுத்துரு. டிக்கெட் டிக்கெட் வாங்குப்பா. அண்ணா, நம்ம ஊர் ஸ்டாப் இறங்காம நிக்கிறீங்க. விருங்க பார்க்கலாம், இறங்க. ஓ, படியில் நிற்காதியா, வழி விடியா, இறங்கட்டும். சில்லற பாக்கி யாருனா இருக்கா? சில்லறலாம் வாங்கிட்டீங்களா? அண்ணே, 50 பைசா இன்னும் தரல அண்ணே. இன்னும் தரலையா அவன்? யாரு? உனக்கு முன்னாடி ரோஸ் கலர் சட்டை போட்டு நின்று இருந்தானே அவன் தான். கொடுக்கலையா அவன்? மறந்துட்டு இறங்கிட்டான் போல. பலசரவாக்கம் ஒன்று கொடுங்க. ₹2 கொடு. வாடா.
வெயிட்டர் வாங்க சார், என்ன சாப்பிட்றீங்க? இந்த ஹோட்டல் வேணும்பா. போய் முதலாளியை கூப்பிடு. சார் சார் யாருன்னு தெரியல. அவங்க யார் நீங்க? ஏன் நின்றுட்டே பேசுறீங்க? உட்காருங்க, உட்காந்து நிம்மதியா பேசலாமே. அட உட்காருங்க கண்ணன். என்ன வேணும் உங்களுக்கு? முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. கண்ணன், கத்தி டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. இங்க பாருங்க, எனக்கு 40 வயசு. பாடி எப்படி இருக்கு? உடம்புல ஒரு நோய் கூட இல்ல, பாத்தீங்கல்ல. ஆனா உங்களுக்கு 35 வயசு. பிபி இருக்கு, சுகர் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு தடவை ஹார்ட் அட்டாக் வேற வந்திருக்கு. கோபத்தை குறைங்க. நியாயமா தொழில் நடத்துறவங்களுக்கு கோபமே வரக்கூடாது. இதே எனக்கு கோபம் வந்திருந்தா கோவிலுக்கு போன உன் பொண்டாட்டியை கடத்தி வச்சுட்டு சும்மா இருந்திருப்பனா? ஏதாவது செஞ்சிருப்பேன்ல. இந்த அவமானம் தாங்காம நீ தூக்கு போட்டு செத்திருப்ப. இல்ல பொண்டாட்டி மேல உள்ள பாசத்துல ஹார்ட் அட்டாக் வந்து செத்திருப்ப. நீ செத்ததுக்கு அப்புறம் இந்த கடை எப்படியும் சேல்ஸுக்கு வரும். அப்ப இந்த ஹோட்டலை நான் தான் வாங்க போறேன். செத்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் நீ பார்க்கவா போற? இல்ல இல்ல, பிரச்சனை பண்ணாம ஒரு கையெழுத்த போட்டுரு. டேய் குடுற. வேணா குடுற. கையெழுத்து போடுங்க கண்ணன், கையெழுத்து போடுங்க. என்ன யோசிக்கிறீங்க? இது பாருங்க, பிரச்சனை பண்ணாம கையெழுத்து போட்டா உனக்கு பணத்தை செட்டில் பண்ணிட்டு உன் பொண்டாட்டிய பத்திரமா வீட்டுக்கு அனுப்பிடுவேன். இல்லன்னா தெரியும்ல, எத்தனை சினிமா பார்த்திருப்பீங்க, தெரிஞ்சிருக்கணுமே என்ன நடக்கும். போடு. டேய், கையெழுத்த பாத்தியாடா? எவ்வளவு அழகா இருக்கு. என்னதான் இருந்தாலும் படிச்சவன் தான் அழகா போட்டு. டேய், இந்த எடுத்து வை, சேஃபா வை. டேய், இன்னையிலிருந்து இந்த ஹோட்டல் நம்மளோட. கண்ணன், பயப்படாத. பணம் உன்னை தேடி கரெக்டா வந்துடும். ஓகே, பட்டுவா. தேங்க்யூ. வாடா. ஒரு பெரட்டா விலை எவ்வளவு? ஒரு பெரட்டா விலை எவ்வளவு? பரோட்டாவா? சூப்பரா இருக்கு. அதுலயும் குருமா பிரமாதம். குருமாவுக்கு பிறந்த வயவுல அது இல்ல. ஒரு பெரட்டா விலை எவ்வளவு? எனக்கு காது சரியா கேட்காது, கொஞ்சம் சத்தமா சொல்லுப்பா. அட பக்கி பயவுல, இத முதல்ல சொல்ல வேண்டியதாண்டா. அண்டாவாயா? ஒண்ணுமில்ல, நல்லா சாப்பிடு. அந்த 4 தக்காளி வெட்டுறதுக்கு எவ்வளவு நேரம்? இந்த ஆரம்பிச்சுட்டாங்கல்ல, இந்த வெட்டிரப்பா. வெட்டடமா? ஒண்ணு இல்ல, நீ தின்னு. நல்லா இருக்கு. காதலின் தெய்வம் ஒன்று. வணக்கம் தம்பி. வணக்கம். வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நம்ம கோவில்ல திருவிழா வச்சிருக்கோம், அதனால அவசியம் நீங்க திருவிழாவுக்கு வந்துடணும். சரி. நீங்க எல்லாம் கலந்துக்கிட்டா பெருமை, நம்ம ஊருக்கும் பெருமை. அவசியம் வந்துருங்க. ஏதோ உங்களால முடிஞ்சதை செய்யுங்க. செய்வார் சரிங்களா? செய்வார் வரேன் செய்வார். தம்பி, வரேன். ஏப்பா, ஒரு நிமிஷப்பா. இவங்க பெரிய மனுஷனுக்கு காட்டிக்கிறதுக்காக வெள்ளை வேட்டி சட்டை போடுறாங்களா, இல்ல வெள்ளை வேட்டி சட்டை போட்டதுனால இவங்க பெரிய மனுஷங்களா? இந்த பாரு, என்ன பார்த்து எதுக்கு அந்த கேள்விலாம் கேட்குற? அப்படியே எனக்கு பதில் தெரிஞ்சாலும் உனக்குலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. போட்டான்னா பேசாம வேலையை பார்ப்பியா? அப்படியே தெரிஞ்சிட்டாலும் இவர் டப்பு டப்புன்னு சொல்லிடுவாரு. கட்ட புள்ள குட்ட புள்ள கடுக மணி சமஞ்ச புள்ள நாலு சமஞ்ச கண்ணம்மா கண்ணம்மா. என்னம்மா முனிகண்ணே, நம்ம தான் வண்டியில் வந்திருக்கோம். பாப்பா லிஃப்ட் கேக்குது. ஆமாமா, இவர் அப்படியே பெஞ்ச் கார்ல போறாரு லிஃப்ட் கேக்குறதுக்கு. ஒரு நிமிஷம். முனிகண்ணே, பாப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஜோக் அடிக்குது. சிரிக்க வேணா? சரி. சிரிச்சது போதுங்க, முதல்ல என் காசு எடு. கடன் என்ப நல்லவை எல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவருக்கு.
அப்படின்ற குரலுக்கு நாங்கள் எடுத்துக்காட்டா வாழ்றவங்க. ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். அப்பா, ஆ நீ படிக்கவே இல்லையே, உனக்கு எப்படி இது தெரியும்? ராத்திரி பிள்ளைங்க படிக்கும்போது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதானே பார்த்தேன். அன்னைக்கு பஸ்ல கண்டக்டர் கொடுக்க சொன்ன 50 பைசாவை தூக்கிட்டு போனியே, அத கூட. ஏப்பா, தூக்குனதே தூக்குன, ஒரு பெரிய அமௌண்ட் அடிச்சிருக்க கூடாது. போய் 50 ஆசை தூக்கிட்டு வந்திருக்க. அமைதியாரு முனிக்கு என்ன? எனக்கு என் 50 பைசா வேணும், அதுவும் இங்கே வேணும், இப்பவே வேணும் கூட. ஏப்பா, கொடுத்து விடுப்பா, அந்த புள்ள கிறுக்கு பிடிச்சி செத்துற போகுது. தேவையில்லாம கொலைகேசில் நம்ம 2 பேரும் உள்ள போயிட போறோம். கடை நண்பன் முடிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ. இதுக்கு முன்னாடி மட்டும் சுந்தரம் ஹோட்டல். வாங்க சார். உட்காருங்க. என்ன சார் சாப்பிட்றீங்க? நாங்க ஒன்றும் சாப்பிட வரல. இங்க சுந்தரங்கிறது யாரு? இந்த கூப்பிடுறேன். சுந்தரா, சார் உன்னைய கூப்பிடுறாருப்பா. இதோ வரேன், ஒரே நிமிஷம். சொல்லுங்க சார். சுந்தரம், உன்ன மாதிரி சின்ன கடைக்காரங்களுக்கு என்ன மாதிரி பெரிய ஆளுங்களை தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அதனால நேரா விஷயத்துக்கு வந்துடுறேன். சுந்தரம், எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. என்னன்னா, நல்லதுன்னு ஏதாவது ஒன்று என் கண்ணில் பட்டா உடனே போய் அதை வாங்கி என்னோடதாக்கிக்குவேன். அந்த மாதிரி தான் இப்போ உன் ஹோட்டலை பற்றி கேள்விப்பட்டேன். உன் கடை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் 10 வருஷத்துல இந்த இடம் ஹார்ட் ஆஃப் த டவுன் ஆக போகுது. நம்ம 2 பேருக்குள்ள ஒரு சின்ன டீ. சுந்தரம், இந்த சேரு, இங்க இருக்கிற டேபிள், இங்க வேலை செய்யற ஆளுங்க, நீங்க எல்லாமே அதே தான், அப்படியே இருக்கட்டும். அது எதையும் நான் சேஞ்ச் பண்ண மாட்டேன். ஆனா ஒரு சின்ன சேஞ்ச், சிம்பிள். இந்த போர்டு இருக்குல்ல, இந்த போர்டு இதை தூக்கி போட்டுட்டு என் பிராண்ட் வசந்தம் ஹோட்டல்ஸ் அந்த போர்டை வச்சு என்ன சொல்ற சொல்ற? சார், இந்த மெட்ராஸ்க்கு நான் ஒரு அம்மா அப்பா இல்லாத அனாதையாக தான் வந்தேன். இந்த தொழில் தான் எனக்கு சோறு போட்டுச்சு. இந்த ஹோட்டல் வேற எனக்கு சொத்து கிடையாது, எனக்கு சொந்தம். என் அப்பா மாதிரி. ஒரு தமிழனா பிறந்த எவனும் தான் அப்பா பேரை மாற்றிக்க மாட்டான். தயவு செஞ்சு உங்கள் ஆளுங்களை கூட்டிகிட்டு இங்கேருந்து கிளம்புங்க. சுந்தரம், அவசரப்படாம கொஞ்சம் ரேடியோவை ஆன் பண்ணி நியூஸ் கேளு. திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்த ஜாதி பிரச்சனை காரணமாக கல்லூரி மாணவனை வெட்டி கொன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்று காலை 10 மணி அளவில் வண்டலூருக்கு சுற்றுலா சென்று கொண்டிருந்த பள்ளி வேன் ஒன்று தண்ணீர் லாரி மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 5 மாணவர்கள் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். 12 பேர் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுல உன் குழந்தைங்க எதுன்னு தெரியாதனால தான் இப்படி. இல்லைன்னா அப்பனுக்காக உன் பிள்ளைங்க உயிரை விட்டுருக்கும். சுந்தரம், நீ நினைச்சு பார்க்க முடியாத உயரத்துல நான் இருக்கேன். என்கிட்ட அடம் பிடிக்காது. உனக்கு இன்னும் 7 நாள் டைம். அதுக்குள்ள உன் முடிவை மாத்திக்க. அப்படியே இந்த போர்டையும் மாத்திக்க. டேய் வாங்கடா.
அப்பா ஒன்றும் இல்லைல்ல சுந்தரம் சின்னவன் வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலும் அழக்கூடாதுன்னு சொல்லுவியே இப்போ நீ எப்போ அழுகுற அழுகாப்பா எவ்வளோதுண்ணே? 15 ரூபாப்பா. சரிண்ணே போங்கண்ணே. உன் கூட பெரிய ரோதனையா போச்சு, வாப்பா. முனிக்கண்ணு எனக்கெல்லாம் செட் ஆகாது முனிக்கண்ணு. உனக்கா இல்லைனாலும் அந்த 3 பிள்ளைகளுக்கா நீ கல்யாணம் பண்ணிக்கிறன்மியா? வாயா, உன்னை என்ன கேணிக்குள்ளியா தள்ள போறேன், வா.